ஒரு சக்கிலிய பையன் எப்படி ஒரு ஆண்ட பரம்பரையை சேர்ந்த ஒரு பெண்ணை எப்படி காதலிக்கலாம், ஒரு சக்கிலிய பையன் எப்படி நல்ல பெண்ணை காதலிக்கலாம். அவனுடைய ஆடைகளை விடுத்து நிர்வாணப்படுத்தினது மட்டும் இல்லாம கை கால்களை ஒரு 3 நபர்கள் அல்லது 4 நபர்கள் இழுத்து பிடித்து அவனுடைய கழுத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி தலித்துகள் ஒற்றுமையெல்லாம் இல்ல. இன்னும் பல்லர் பகுதியிற்குள் சக்கிலியர்கள் வர முடியாத ஒரு மோசமான நிலையில இருக்கு. பாடிய பல்லர் பகுதிக்கு எடுத்து போக கூடாது அப்படின்னு சொல்லி பெண்களே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு, பெண்களே களத்துல நீ சக்கிலிய பையன் வரக்கூடாது, பரப்ப எங்கிட்ட வரக்கூடாது, நீ உனக்கு எனக்கு என்ன இருக்கு, நான் என்ன மாட்டுக்கறி திங்கிறவனா, நீ நான் ஒன்னா, இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு மனநிலையை தென் மாவட்டங்களை உருவாக்கிட்டாங்க. ஜான் பாண்டியனுக்கு கிருஷ்ணசாமியவும் RSS கும்பல் குறிவைத்து இவர்கள் இருவரையும் தங்களுடைய வழக்கில் உள்ள வைத்ததுக்கு பிறகு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை ஆதரித்த புதிய தமிழர் கிருஷ்ணசாமி அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். சக்கிலியர்களும் பறையர்களும் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு ஓடோடி சென்ற ஜான் பாண்டியன் RSS வழக்கில் விழுந்ததுக்கு பிறகு அந்த மக்களுக்காகவே எதிராக பேச ஆரம்பித்தார். இன்னும் சொல்ல போனா பல்லர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில நாம் ஆண்ட பரம்பரை, நாம் தான் உயர்ந்தவர்கள், நாம் பறையர்களோடு இணையக்கூடாது, சக்கிலியர்களோடு இணையக்கூடாது, நாம் தனித்த சாதி, எஸ்சி என்பது கூவம், எஸ்சி பட்டியல் வெளியேற்ற நமக்கு தேவை என்கிற ஒரு போதையை உருவாக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவிலாங்குளத்திலே அழகேந்திரன் போன்றவர்களை படுகொலை செய்யும் அளவுக்கு இந்த மோசமான ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் தான் இந்த கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன். இப்ப சமீப காலமா சீமான் குடிபெருமை பேசுவதன் மூலமாக இன்னும் அந்த மக்களிடத்துல போய் பல்லர்கள் உயர்ந்தவர்கள், பல்லர்கள் பாத்தீங்கன்னா நம்ம வேளாண்குடி, பறையர்கள் அருவிக்குடி அப்படின்னு சொல்லி பட்டியல் சாதி மக்களிடத்துல பல்லம் பறையரை எப்பறம் நீ சக்கில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தூண்டுதலையும் இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் தேவையானா கண்டிப்பாக தேவை. இந்த விஷயத்துல முதல்வர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை நடந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளம் அப்படின்ற பகுதியை சார்ந்த அருந்ததியர் சமூகத்து இளைஞருக்கும் அதே பகுதியை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ருத்ரபிரியா அப்படின்ற ஒரு பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார். இந்த காரணத்தை முன்வைத்து அவரை ஆணவ படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த ஆணவ படுகொலை குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் முத்துக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். தோழர், இந்த பட்டியல் சமூகத்திற்குள்ளேயே அந்த அருந்ததிய சமூகத்தை சார்ந்த இளைஞரை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொன்றிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவாகவே நான் தலித், தலித் இவங்க 2 பேருக்குள்ளதான் அப்படி ஒரு இஷ்யூ வரும் அப்படின்றதுதான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற, வெளியே வந்திருக்கிற உண்மைகள். இந்த விவகாரத்தில் என்ன நடந்திருக்கிறது, இந்த இளைஞரனுடைய பின்னணி என்ன, நடந்தது என்ன? அதாவது பொதுவாகவே தலித் நான் தலித்துக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1995க்கு முன்னாடி, 1995க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, பல்லர் சமூகத்திலிருந்து ஒரு சக்கிலியர் பையன் பல்லர் சமூக பெண்ணை காதலித்ததற்காக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கான். அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோவிலாங்குளத்தை சேர்ந்த ஒரு பையன் பாத்தீங்கன்னா சக்கிலியர் பையன் என்பதால மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கான். இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, பொதுவாகவே தலித்துகளுக்கும் நான் தலித்துக்கும் தான் மோதல் வரும்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி இல்லை. இங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு சூழல் இருக்கு. என்ன சூழல்னா, 95களுக்கு பிறகு ஒரு சூழல் மாறி இருக்கிறது. என்ன மாறி எப்படின்னா, இப்ப புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் பாத்தீங்கன்னா 95க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, 95க்கு பின்னாடி அவங்க என்ன மாதிரியான மனநிலைக்கு மாறினாங்க, அவர்களுடைய மனநிலை மாற்றம் அந்த மக்களிடத்துல, குறிப்பா அங்க இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பல்லர் மக்களிடம் என்ன மாதிரியான மனநிலை மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அது என்ன கேட்டாங்கன்னா, 95ல பார்த்தீங்கன்னா 97, 95 இந்த மாதிரி காலகட்டத்தில் கடந்த கலவரங்கள்ல தென் மாவட்டங்களில் வள்ளியூர் சிலை உடைப்பு கலவரம், மதுரை மேலவாச கலவரம், 97 இப்படி கலவரங்கள்லாம் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பா இதே ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்கள்லாம் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய யார் பாதிக்கப்பட்டாலும், அது பறையர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, சக்கிலியர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இதுதான் யதார்த்தம் நடந்த சம்பவங்கள் கடந்த காலங்கள் நடந்தது. வள்ளியூர் சிலை அம்பேத்கர் சிதைக்கப்பட்ட போது தென் மாவட்டமே இயங்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை பாத்தீங்கன்னா
அன்னைக்கு வந்து பல்லர் சமூக மக்கள் வந்து ஏற்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்த கலவரங்களில் சொக்லியர் மக்கள் மிக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் பழனிக்குமார் அரசு துப்பாக்கி சூடில் இறந்துட்டார். அப்போ நேரடியாகவே களத்துக்கு வந்த ஜான் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சக்லியர் மக்களிடம் ஆதரவாக நின்று அந்த மக்களை வந்து திருப்பி அடிக்க சொல்லி பேசுனது மட்டும் இல்லாமல், அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு ஆட்டோ கூப்பிட்டா கூட ஆட்டோக்காரன் வரலன்னு சொன்ன உடனே பீடி குடிப்பையில் நீ பீடியை ஆட்டோவை கொளுத்தி போடலை, திருப்பி வெட்டல அப்படின்லாம் அந்த மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணார். ஆனால் நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாடார்கள் எப்படி கோவிலுக்குள் செல்ல முடியாமல் சனாதனத்தால் பாதிக்கப்பட்டு இஸ்லாமியர்களாக மதம் மாறினாங்களோ, அதே போல பட்டியல் சாதிக்கக்கூடிய பல்லர்களும் இஸ்லாமியர்களாக மதம் மாறி இருக்கிறார்கள். நாடார்கள் மதம் மாறிய போது ஆர்எஸ்எஸ் கும்பல் தமிழ்நாட்டை குறிவைத்து, குறிப்பாக நாடார் மக்களை குறிவைத்து அந்த மக்கள் மீதே வேலை செஞ்சாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நாடார்கள் சாதிய பாகுபாடு காரணமாக, இந்த சனாதனத்தின் காரணமாக மதம் மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து நாடார்களை குறிவைத்து இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களுக்கு பதவி வழங்குவது, அவங்களுக்கு பாஜக முக்கிய பொறுப்பு வழங்குவது, இது போன்ற வேலைகளை செஞ்ச அதே ஆர்எஸ்எஸ் கும்பல் 95க்கு பிறகு 1985 மீனாட்சிபுரம் மத மாற்றம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இஸ்லாமிய மதத்துக்கு பல்லர்கள் மாறுவதை குறிவைத்து 95க்கு பிறகு ஜான் பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமியவும் ஆர்எஸ்எஸ் கும்பல் குறிவைத்து இவர்கள் இருவரையும் தங்களுடைய வழக்கில் விழ வைத்ததுக்கு பிறகு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை ஆதரித்த புதிய தமிழர் கிருஷ்ணசாமி அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். சக்கிலியர்களும் பறையர்களும் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்திற்கு ஓடோடி சென்ற ஜான் பாண்டியன் ஆர்எஸ்எஸ் வழக்கில் விழுந்ததுக்கு பிறகு அந்த மக்களுக்காகவே எதிராக பேச ஆரம்பித்தார். இன்னும் சொல்ல போனா பல்லர்கள் மக்கள் மத்தியில் நாம் ஆண்ட பரம்பரை, நாம் தான் உயர்ந்தவர்கள், நாம் வந்து பறையர்களோடு இணையக்கூடாது, சக்கிலியர்களோடு இணையக்கூடாது, நாம் தனித்த சாதி, எஸ்சி என்பது கூவம், எஸ்சி பட்டியல் வெளியேற்ற நமக்கு தேவை என்கிற ஒரு போதையை உருவாக்கி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவிலாங்குளத்திலே அழகேந்திரன் போன்றவர்களை படுகொலை செய்யும் அளவுக்கு இந்த மோசமான ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் தான் இந்த கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியனும். இந்த நீங்க சொன்னீங்களே நான் தலித்துகளுக்குள்ளதான் மோதல் வரும், அப்படி இல்லை. யதார்த்த சூழல் அப்படி இல்லை. இன்னும் பல்லர் பகுதிகளுக்குள் சக்கிலியர்கள் வர முடியாத ஒரு 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 மோசமான நிலையில இருக்கு. பாடிய பல்லர் பகுதிக்கு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பெண்களே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு, பெண்களே வந்து களத்தில் நீ சக்கிலிய எங்கிட்ட வரக்கூடாது, பரப்ப எங்கிட்ட வரக்கூடாது, நீ உனக்கு எனக்கு என்ன இருக்கு, நான் என்ன மாட்டுக்கறி திங்கிறவனா, நீ நான் ஒன்னா, இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு மனநிலையை தென் மாவட்டங்களை உருவாக்கிட்டாங்க. நீங்க தலித்துக்கும் நான் தலித்துக்கும் தான் பிரச்சனை என்பதெல்லாம் அது வெளியே அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இங்க பல்லர்களும் பறையர்களும் சக்கிலியர்களும் ஒரே மாதிரியான நிலையில இல்லை. அது 95க்கு முன்பு இருந்த நிலை. 95க்கு பிறகு ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ஜான் பாண்டியனுக்கு கிருஷ்ணசாமிக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து இன்னைக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாடார்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவில் பெருகி இருக்கிறார்களோ அதுபோல் இன்னைக்கு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிச சித்தாந்தத்தை பெரும்பான்மை, அதாவது ஒரு 60% மேற்பட்டோர் அப்படி ஒரு கருத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அங்கேயும் தியாகி இமானுவேல் சந்திரபோஸ் போன்றவர்கள், ஐந்திணை மக்கள் கட்சி போன்றவர்கள், மூவேந்தர் புலிப்படை போன்ற இயக்கங்கள் எல்லாம் அம்பேத்கரை கையில் எடுத்தால் கூட அம்பேத்கர் புகைப்படத்தையே பயன்படுத்தக்கூடாது, பெரியார் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் திட்டமிட்ட அந்த மக்களிடத்தில் அம்பேத்கரையும் பெரியாரையும் புறக்கணித்து திராவிட இயக்கங்களை எதிர்த்து, திராவிட இயக்கங்களை அந்த மக்களிடத்தில் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாத, திராவிட இயக்கம் தான் நம்மளை வந்து தாழ்த்தப்பட்டவனா மாத்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இன்னைக்கு வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பெருமளவுல தென் மாவட்டங்கள்ல பல்லர்கள் தான் நான் தலித்துகளால் பாதிக்கப்படுறாங்க, படுகொலை செய்யப்படுறாங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது சில தேவையற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு கொலை நடந்தால் உடனே சில புல்லுரிவுகள், அப்படிதான் சொல்லணும், சில புல்லுரிவுகள் அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய சில உதிரிகள், சில சின்ன சின்ன இயக்கங்களை வச்சுட்டு யூடியூப்பை வச்சுக்கிட்டு நேரடியாக களத்துக்கு போகிறது, பரப்பையில் உள்ள விடாத, சக்கிலியப்பில் உள்ள விடாத, விடுதலை சிறுத்தையில் உள்ள விடாத, தமிழ் புலிகளை உள்ள விடாத, அவங்களுக்கு இங்கே என்ன வேலை, ஏன் நம்மளே பார்த்துக்க முடியாதா, அவனோட சேராத, அவனோட சேர்றதுனா இந்த SC/ST வழக்கு பதிவு செய்யாத, நம்ம எஸ்சி பட்டியலில் கிடையாது, அப்படி கொலை பண்ணவன திருப்பி கொலை பண்ண, அப்படி இப்படின்னு ஒரு அரசியலற்றவர்களாக உதிரிகளாக அந்த மக்களை நேரடியாக படுகொலை நடக்கிற இடத்துல வந்து களத்தில் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த அருப்புக்கோட்டை சம்பவம், அந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன? நம்ம இப்போ அதைத்தான் சொல்ல வரோம். இந்த அருப்புக்கோட்டையுடைய பின்னணி என்னன்னா,
இந்த ஆண்ட பெருமை போதையை ஏற்றிய காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலாங்குளத்தில் இருக்கக்கூடிய அழகேந்திரன் என்பவன் ஒரு பல்லர் சமூக பெண்ணை காதலித்த காரணத்தினால் ஒரு சக்கிலிய பையன் எப்படி வந்து ஒரு ஆண்ட பரம்பரையை சேர்ந்த ஒரு பெண்ணை எப்படி காதலிக்கலாம்? நான் உயர்ந்த சாதி, சக்கிலியோட நான் உயர்ந்தவன், ஒரு சக்கிலிய பையன் எப்படி பல்ல பெண்ணை காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் திட்டமிட்டு அந்த அழகேந்திரனை அந்த பெண்ணோட ருத்ரபிரியா என்கிற அந்த பெண்ணுடைய தாய்மாமன் பிரபாகரன், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா பிரபாகரன், அந்த பிரபாகரன் தனது கூட்டாளிகளை, இந்த பிரபாகரன் மீது ஏற்கனவே பல்வேறு திருட்டு வழக்குகள் இருக்கு, கொலை வழக்கு இருக்கு, கூட்டு பாலியல் பலாத்கார வழக்குகள் இருக்கு. இந்த கூட்டு பாலியல் பலாத்கார வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தலித்துகளும் அவனோட இணைஞ்சு கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களெல்லாம் திட்டமிட்டு வர சொல்லி கூலிப்படைகளை வைத்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த தம்பி அழகேந்திரனை அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தி. அழகேந்திரன் வந்து என்ன பண்றாரு? படிச்சிட்டு இருந்தாரா அவர்? அழகேந்திரன் வந்து ஒரு டிரைவர், வண்டி ஓட்டுறவர், ஒரு டிரைவர். அவரை வந்து என்ன செய்யறாருன்னா, அவருடைய தாய்மாமன் பிரபாகரன் வந்து நேரடியாக வீட்டுக்கு வந்து, அதாவது அழகேந்திரனுக்கும் அந்த பெண்ணுக்கு காதல் இருப்பதை அவங்க பெற்றோர்கள், அந்த பெண்ணோட ருத்ரபிரியாவுடைய பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு தராங்க. அவங்க எதிர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, ஏதாவது தேவையில்லை, ஏன்னா அங்க வந்து பல்லர் மக்கள் வந்து 200 குடும்பம், சக்கிலியர்கள் வெறும் 10 குடும்பம் தான். அப்ப ஏதாவது பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி அழகேந்திரனை தன்னுடைய தாயார் என்ன செய்யறாங்கன்னு தன்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு, கள்ளிக்குடி அங்கிருந்து கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி வந்து அனுப்பிடுறாங்க. பெரியம்மா வீட்டுல இருக்கு, கொஞ்ச நாளைக்கு நீ அங்க இருன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட அந்த பிரபாகரன் நேரடியா வந்து, தம்பி வண்டி ஓட்டணும் நீ வாடான்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு போயிருக்காரு. அப்படி கூட்டு போகும்போதே அந்த பையன் என்ன செஞ்சிருக்காருன்னா, தெளிவா நம்மளை யார் கூப்பிட்றான்ற போன்ல அவர் பேசுனத அந்த பையன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே அவருடைய பெற்றோர்களுக்கு, அவருடைய உறவினர்களுக்கு அனுப்பிட்டான், நண்பர்களுக்கு அனுப்பிட்டான். அனுப்புனதுனாலதான் எல்லாரும் கூட்டு போறாங்கன்ற தகவலே தெரிஞ்சது. உடனடியா அதனுடைய பெற்றோர்கள், அழகேந்திரனுடைய பெற்றோர்கள் வந்து அருப்புக்கோட்டை, ஏன்னா அவங்க இருக்கிறது அருப்புக்கோட்டை காவலத்தில் போற விடுறாங்க. நீங்க சம்பவம் நடந்தது கள்ளிக்குடின்னு சொல்றீங்க, நீங்க கள்ளிக்குடிக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. கள்ளிக்குடியில் இருக்கக்கூடிய காவலத்தை வந்து போர் கொடுக்கும் போது கள்ளிக்குடி காவலத்தில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏமா இந்நேரம் வந்து போர் கொடுக்குறீங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சாதாரணமா பேசி அனுப்பிடுறாங்க. அவங்க மறுநாள் போகும்போது அதை காவல்துறை அதை சரியா அந்த நடவடிக்கை எடுக்கல. அப்படி ஒருவேளை நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிச்சிருந்தா கூட இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் செய்யலை, காவல்துறை செய்ய மறுத்துருச்சு. திரும்ப 24ஆம் தேதி இந்த பையனை கூட்டு போறான், பிரபாகரன் கூட்டு போறான். 26ஆம் தேதி பிரபாகரனால அழகேந்திரன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த புகைப்படத்தை பாருங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு மோசமான ஒரு கொலை நடந்திருக்குன்றது தெரியும். இந்த புகைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகேந்திரனுடைய உடலை குறிப்பான்னு சொல்லப்போனா உயிரோடு அவனுடைய ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணப்படுத்தி, அவனுடைய ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணப்படுத்தினது மட்டும் இல்லாமல் கை கால்களை ஒரு 3 நபர்கள் அது 4 நபர்கள் இழுத்து பிடித்து அவனுடைய கழுத்தை துண்டாக அறுத்திருக்கிறார்கள். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ கழுத்தை அறுக்கும் போது காலை கட்டி முன்னாடியே பொற்றுல அடிச்சிட்டோம் சொன்னா ரத்தம் வெளியேறாது, கொஞ்சம் தான் ரத்தம் வெளியேறும். உயிரோடு எந்த விதமான இதுவும் செய்யாம கழுத்து அறுத்தோம் சொன்னா ரத்தம் வந்து பீரிட்டு விழும். இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உடல் முழுவதும் ரத்தம் பீரிட்டு எழுந்திருக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு மோசமா அந்த இடத்தை சுத்தி ரத்தம் வெளியேறி இருக்கு பார்த்தீங்களா? அப்ப கை கால்களை இழுத்து பிடித்து அவனுடைய ஆணுறுப்பை சேதப்படுத்தி கழுத்தை துண்டாக அறுத்து எடுத்திருக்கிறார்கள். மிக மோசமாக துண்டாக அறுத்து எடுத்திருக்கிறார்கள். எந்த இடத்துல இந்த கொலை நடந்துச்சு? கள்ளிக்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்மாய் பகுதியில் நடந்த சம்பவம். இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த புகைப்படம் தான் உங்களுக்கு நான் இந்த புகைப்படத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த புகைப்படம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கழுத்து துண்டாக எடுக்கப்பட்டிருக்கு, அவனுடைய கை சிதைக்கப்பட்டிருக்கு, அவனுடைய ஆணுறுப்பு சிதைக்கப்பட்டிருக்கு, கண்ட இடங்கள்ல விட்டு அந்த காயங்கள் இருக்கு. இதெல்லாம் மிக மோசமா இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்ப இவனுக்கு இந்த சிந்தனை, இந்த பிரபாகரனுக்கு தான் ஒரு உயர்ந்த சாதி, நான் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த சாதி, சக்கிலியன் ஒரு கீழானவன், இப்படி சக்கிலியன் எப்படி ஒரு பல்லர் பெண்ணை காதலிக்கலாம், திருமணம் முடிக்க தயாராகலாம் என்று சொல்லி மிக மோசமா இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான். இவன் அந்த ஆண்ட சாதி போதை தான் அவனை இவ்வளவு மோசமா படுகொலை செய்ய வச்சிருக்கின்றதான் சொல்ல வரேன். அதனாலதான் சொல்றேன், புதிய தமிழம் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் இன்னும் சில உதிரி தலைவர்களும் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டம் முழுவதுமே அந்த மக்களிடம் ஒரு போதையை உண்டாக்கிட்டாங்க, பெரும்பான்மை அந்த மக்கள்கிட்ட போதையை உண்டாக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட அம்பேத்கர் பெரியாரை ஏற்றுக்கொண்டு பல இயக்கங்கள் வேலை செய்தால் கூட இன்னைக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னா,
நானே ஒரு கிராமத்துக்கு என்னுடைய காரில் போயிருக்கும்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பன செட்டப் படி தான் சேரிகள் இருக்கும். சேரிகள் எப்படி இருக்கும்னா, பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிற பகுதியை தாண்டி பல்லர், பறையர், சக்கிலியர் 3 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. பல்லர்கள் ஒரு பகுதியா, பறையர்கள் ஒரு பகுதியா, சக்கிலியர் ஒரு பகுதியா. இதுதான் தென் மாவட்ட செட்டப். பெரும்பாலான இடங்களில் தென் மாவட்டங்களில் பறையர்கள் இருக்க மாட்டாங்க. பல்லர்களும் சக்கிலியர்கள் தான் இருப்பாங்க. பல்லர்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க, சக்கிலியர்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்பாங்க. அப்படி நம்ம போகும்போது சக்கிலியர் பகுதிக்குள் வாகனம் போக முடியாது. பல்லர் பகுதியில் தான் வண்டியை நிறுத்திட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும், தேவை இருக்கும். அப்போ அப்படி வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள என்னுடைய காரில் இருந்த கொடியை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதை ஏன் சொல்ல வரேன்னா, யார் அங்கே செஞ்சாங்கன்னா இளைஞர்கள் தான், அங்குள்ள இளைஞர்கள் தான். அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, இந்த சக்கிலிய பையன் காரில் வருவதா, நம்ம பகுதியில் வந்து காரை நிறுத்துவதா, இந்த இந்த ஆண்ட சாதி போதையை அவங்க மூளையில் ஏற்றியது யாரு? 95, 97க்கு பிறகு கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் தான் இந்த போதையை ஏற்றினாங்க. அவங்களுக்கு கொடுத்த RSS கொடுத்த அசைன்மெண்ட்டை தான் அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமாக சீமான் குடிப்பெருமை பேசுவதன் மூலமாக இன்னும் அந்த மக்களிடத்துல போய் பல்லர்கள் உயர்ந்தவர்கள், பல்லர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேளாண் குடி, பறையர்கள் வந்து அறிவிக்குடி அப்படின்னு சொல்லி பட்டியல் சாதி மக்களிடத்துல, இன்னும் சொல்லப்போனால் சக்கிலியர்களுடைய வந்து இன்னைக்கு ஏண்டா பல்லம் பறையரை ஒதுக்கிட்டு எப்பறம் நீ சக்கிலின்னு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தூண்டுதலையும் இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக இவர்களுக்கெல்லாம் RSS கொடுத்த அசைன்மெண்ட் தான் இந்த 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 ஸ்பீச் எல்லாம். குறிப்பாக திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேசுவது, பெரியாருக்கு எதிராக பேசுவது, இது மாதிரியான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா புதிய தமிழ் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், சீமான், இன்னும் பல்வேறு இந்த போலி தமிழ் தேசிய கும்பல்கள்லாம் தமிழ்நாட்டை சீரழிப்பாக இருக்காங்க. RSS கொடுத்த அசைன்மெண்ட்டை இன்னைக்கு பட்டியல் சாதி மக்கள்கிட்ட தொடங்கி வச்சுட்டாங்க. பல்வேறு கிராமங்களில் மோதல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ருத்ரபிரியா, அவங்களுடைய பின்னணி என்ன? அவங்க படிச்சிருக்காங்களா? அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் தான். அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மேனாக இருக்காரு. அவங்க தாயார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. அந்த பொண்ணு +2 படிச்சிருக்காங்க. இந்த அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொருளாதாரத்துலையும் உயர்வாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற பகுதி வந்து சக்கிலியர் பகுதி வந்து ஒரு 10 குடும்பம் இருக்கிறதுனால பொதுவாக வந்து மைனாரிட்டியாக இருக்கிற மக்களை, எங்கெல்லாம் பல்லர்கள் மைனாரிட்டியாக இருந்தாங்கன்னா அங்கே இருக்க பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து அவங்கள வந்து இழிவாக பார்ப்பாங்க. பறையர்கள் மைனாரிட்டியாக இருந்தால் அவங்கள வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் இழிவாக பார்ப்பாங்க. அது மாதிரி சக்கிலியர்கள் இங்கே ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பல்லர்கள் வந்து அந்த பகுதி அந்த மக்களே இழிவாக பார்க்குற விளைவு தான். இவங்க ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்ததுனால அந்த பொண்ணு +2 படிச்சிருக்காங்க. படிக்கும்போது தான் அந்த தம்பியை அழகேந்திரனை லவ் பண்ணியிருக்காங்க. அப்படி காதலிக்கும் போது இவங்க வந்து இந்த ஜாதிக்காரனை காதலிக்க கூடாதுன்னு அந்த பொண்ணை பலமுறை மிரட்டியிருக்காங்க. இந்த பையனையும் மிரட்டியிருக்காங்க. நீ வந்து அடிபட்டு சாக போற அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல் தோணில அவருடைய தாயார், அவங்க தந்தை, இந்த பிரபாகரன் ஏற்கனவே பலமுறை வந்து எச்சரிச்சிருக்காரு. இதுதான் அவங்க குடும்ப பின்னணி. ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறனால பொருளாதார ரீதியாகவும் இந்த சாதிக்காரன் கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரியான மனநிலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க பெற்றோர்களுக்கும் இது பங்கு இருக்கு. இந்த பிரபாகரனோடு இணைந்து அவங்க பெற்றோர்களுமே இந்த கொலையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்னா கட்டாயம் அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப குற்றவாளிகள், இந்த விவகாரத்துல குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டுட்டாங்களா? நடவடிக்கை எந்த அளவுல போலீஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க? ஏன்னா ஏற்கனவே அவங்க தாமதப்படுத்துனதுனாலதான் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குது. அதாவது காவல்துறையோட தாமதத்தினாலதான் இந்த படுகொலை நடந்திருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நேற்றைய தினம் பாடி உடல் கிடைத்ததுக்கு பிறகு நாங்கள் தமிழ் புலிகள் அமைப்பு சார்பாக ஒன்று திரண்டு அந்த மக்களோடு இணைந்து கொண்டு காவலர்கிட்ட பேசும்போது, டிஎஸ்பி அங்கே இலக்கியா டிஎஸ்பி அவர்கள்ட்ட பேசும்போது, இந்த கொலை ஒரு நபராக செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அந்த காவலர்கள் எங்கள்கிட்ட சொன்ன தகவல் என்னன்னா, இல்லை பிரபாகரன் நான் மட்டும்தான் செஞ்சதா சொல்கிறான் அப்படின்னு அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. இதை ஒரு காலம் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு நபராக செய்திருக்க முடியாது. ஏன்னா பிரபாகரனோடு மாற்று சாதியை சேர்ந்த முத்துரை என்று சொல்லக்கூடிய, ஏன்னா அவங்க பிற்படுத்தப்பட்டவர்களோட இப்போ பறையர் சக்கிலியரோட இணைஞ்சா எஸ்சின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டவர்களோட இணைஞ்சு தான் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அந்த முத்திரையர் சமூகத்தோட சேர்ந்த ஒரு 3 பேர் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த 3 பேர் அடியாள் படை கூலிப்படையாக இருந்து தான் இந்த கொலை நடந்திருக்கு. நேற்றைய தினம் போராட்டமும் இன்றைய தினம் போராட்டமும் இன்றைக்கு இப்போ மதியம் 2 மணி வரை போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்திற்கு பிறகுதான் காவல்துறை அந்த 3 குற்றவாளிகளையும் கைது செய்திருக்காங்க. முத்திரைய சாதியை சேர்ந்த 3 குற்றவாளிகள் செய்திருக்காங்க. ருத்ரபிரியாவுடைய பெற்றோர்களும் வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க SC/ST ஆக்டாக, ஏன்னா பிற்படுத்தப்பட்டோர் இதில் இருக்கிறதுனால இந்த வழக்கு SC/ST ஆக்டாக ஆல்டர் செய்யப்பட்டிருக்கு.
அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடிய நிவாரணமும் வழங்கப்பட்டதற்கு பிறகுதான் உடலை இன்னைக்கு வாங்கி அடக்கம் செஞ்சிருவோம். இப்ப இதுல சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசிய தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் தேவையில்லை, நாங்க இந்த ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் சிறப்பு வழக்கறிஞர்களை அதை அமர்த்துறோம், நல்ல திறமையானவர்களை இன்னும் இந்த வழக்கை தீவிரமா நடத்துவதற்கான இந்த மாதிரி வேலைகளை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது போன்ற ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு நீண்ட கால நோக்கில் அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வன்கொடுமை பாதிக்கப்பட்டால், வன்கொடுமையால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டால் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றோம் என்று சொன்னால் எப்போதுமே காவல்துறையினர் அந்த புகாரை பெறுவதே கிடையாது. ஒருவேளை புகாரை பெற்றால் கூட அந்த புகாருக்கு நியாயமான காரணத்தை நாம் சொன்னால் கூட அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களிடமும் கவுண்டர் எஃப்ஐஆர் பெட்டிஷன் வாங்கிட்டு நம்மளை மிரட்டுறது, இதுதான் எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய சம்பவம். ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் தேவையானா கண்டிப்பாக தேவை. முதல்வர் இந்த விஷயத்துல முதல்வர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இங்க மிக மோசமான முறையில் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம என்ன சொல்றோம்னா, ஆணவ கொலைகளையே பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில சங்கர் படுகொலை செய்யப்பட்டார். சங்கர் படுகொலை செய்யப்பட்டார். கௌசல்யாவும் வெட்டுக்காயத்தோட இன்னைக்கு உயிர் பிழைச்சிருக்காங்க. ஆனா சங்கர் படுகொலைக்கு SC/ST வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா கௌசல்யாவுக்கு ஏற்பட்ட அந்த வெட்டுக்காயத்திற்கு வெறுமனே 307 தான், கொலை முயற்சி மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஆணவ கொலை சட்டத்திலேயே BC பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பறையரையோ பல்லரையோ சக்கிலியரோ காதலித்ததற்காக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆணவ கொலை சட்டம் உண்மையாகவே சிறப்பு சட்டம் தேவை. ஏன்னா கௌசல்யா ஒருவேளை இறந்திருந்தா அவங்க சாதாரண திருநாட்டுல தான் இறந்திருப்பாங்க. அப்ப இந்த சட்டத்தை திருத்தணுமானா கண்டிப்பா சிறப்பு சட்டம் தேவை. சட்ட திருத்தமும் தேவைப்படுது. குறிப்பா சட்ட திருத்தம் கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா ஒரு இந்த பட்டியல் சாதிக்காரனை காதலித்ததற்காக படுகொலை செய்யப்படுற அந்த பெண்ணுக்கும் படுகொலை செய்யப்பட்டாலும் திருநாட்டு தான் பதிவு செய்யப்படுது. இது அநீதியா தான் பார்க்கணும். அப்ப அந்த பெண்ணுக்கும் வன்கொடுமை வழக்கு சட்டம், அந்த வன்கொடுமை வழக்கு பதிவு மாதிரியே சில திருத்தங்களை கொண்டு வரணும். அது மட்டும் போதுமானது இல்லை. இன்னும் சொல்ல போனா பல்லர்களாலும் பறையர்களாலும் சக்கிலியர்கள் பாதிக்கப்படுறாங்க. பல்லர்களால் பறையர்கள் பாதிக்கப்பட்டாலும் சக்கிலியர்களால் பல்லர்களோ பறையர்களோ பாதிக்கப்பட்டாலும் இந்த உட்பிரிவுக்குள் சாதி வேறுபாடுகள், ஏன்னா இங்க நீங்க நினைக்கிற மாதிரி தலித்துகள் ஒற்றுமையெல்லாம் இல்லை, வேறுபாடு இருக்கு. அவனோட நான் உயர்ந்தவன், என்னோட அவன் தாழ்ந்தவன்ற மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு. அந்த வேறுபாடு காரணமாக தான் அழகேந்திரன் படுகொலை. அப்ப இது ஒருவேளை இதுல பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு இந்த வழக்கில் இணையாம இருந்தா இப்ப இந்த கொலை என்ன சாதாரண கொலையா தான் மாறி இருக்கும். ஆனா இந்த கொலை என்பது சாதி ஆணவத்தோட தான் நடந்திருக்கு. நான் பல்லராக இருந்தால் கூட நான் உயர்ந்தவன், அவன் சக்கிலியன், அவன் கீழானவன், அவன் எப்படி என் வீட்டு பொண்ணை காதலிக்கலான்ற ஒரு ஆணவ கொலை தான் இதுவும். ஆனா இதுல முத்திரையர்கள் இணைந்ததால் தான் இது SC/ST வழக்கா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை அவர்கள் இணையவில்லை என்றால் இது சாதாரண திருநாட்டு தான். அப்ப இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா திருத்தம் தேவை. உற்சாதிக்குள்ள சாதி ரீதியான முரண்பாடு இருக்கு, சாதி ரீதியான படுகொலை நடக்குது, சாதி ரீதியான வேறுபாடுகள் இருக்கு. சாதி ரீதியாக முறைத்தால் கூட அல்லது பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் வீட்டு வாசலில் மலத்தை கொட்டினாலோ அல்லது எச்சியை துப்பினாலோ அல்லது ஏதோ ஒரு வகையான அசியப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ என்னென்ன வழக்குகள்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்படுதோ அதே போலயே பல்லர்கள் பறையரை செய்தாலோ பறையர்கள் சக்கிலியர்கள் செய்தாலோ சக்கிலியர்கள் பறையர்களை செய்தாலோ இந்த மாதிரியான ஒரு அவர்கள் மீதும் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்படும் விதமாக சட்ட திருத்தம் தேவை என்பதும் இங்க இன்னைக்கு அவசியமா இருக்கு. ஏன்னா யதார்த்த சூழல் அப்படி இல்லை. இங்க தலித்துகள் ஒற்றுமையா இல்லை. தலித்துன்னு சொன்னாலே வாயை வெட்டுவன் சொல்ற அளவுக்கு தான் இங்க தலித் தலைவர்கள் இருக்கான். இப்ப ஜான் பாண்டியன்லாம் நீங்க தலித்துன்னு சொன்னீங்கன்னா நாக்கா இருப்பேன்னுவாரு. இப்படித்தான் இதுதான் யதார்த்த நிலை. அப்ப இந்த யதார்த்த நிலையில சட்ட திருத்தம் தேவையான்றா கண்டிப்பாக சட்ட திருத்தம் தேவை. இந்த சட்ட முதல்வர் தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா மக்களுடைய யதார்த்த நிலை என்ன, பட்டியல் மக்களுடைய சூழல் என்ன, காவல் நிலையங்கள் ஒரு SC/ST வழக்கு பதிவு செய்ய வந்தா என்ன மாதிரி காவல்துறை மக்களை அந்த பட்டியலின மக்களை அணுகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முதல்வர் கவனத்தை வைத்துக்கொண்டு இந்த சிறப்பு சட்டம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்தியபடி இந்த சிறப்பு சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே மாதிரி உட்பிரிவுகளுக்குள் நடக்கக்கூடிய இந்த மோசமான சாதி ரீதியான கொலைகளையும் வேறுபாடுகளையும் நீக்கும் விதமாக
சட்ட பிரிவுகள் உற்சாதிக்குள்ளே இந்த பட்டியலினத்துக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலையும் அந்த சட்ட திருத்தத்தை செய்ய வேண்டி ஒன்றிய அரசு மூலமாக இதை செய்ய வேண்டும். ஏன்னா இந்தியா முழுவதும் இது இருக்கு. இங்க எப்படி சக்லியர் இருக்கிறாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அங்க இருக்கக்கூடிய தன்னை போல நான் உயர்ந்தவன் என்று அந்த பட்டியலினத்துக்குள்ளேயே வேறுபாடு பார்க்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருக்கு. அதனால இந்தியா முழுவதும் இந்த சட்டத்தை திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் இங்க உங்களுக்கு முன்வைக்கிறேன். இப்போ இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவர்கள் அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்களே ஏற்றுக்கிட்டாங்களா? இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பேத்கரை பற்றி பேசி அந்த மக்களை திரட்டும் போது அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா அவர்களோடு இருந்தாங்க. எப்போது அம்பேத்கரை புறந்தள்ளி விட்டு அந்த மக்களையே ஒரு பாசிஸ்டுகளாக மாத்துறதுக்கு இவங்க முயற்சி செஞ்சாங்களோ அன்னைக்கே இவங்களுக்கு தான் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த கிருஷ்ணசாமிக்கு ஜான் பாண்டியனுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இதை அறுவடை செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் நாம் தமிழர் கட்சி தான் அறுவடை செஞ்சிருக்கு. நம்ம அதை புள்ளி ஒருத்தர் சொல்ல முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2014 பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி 3,55,000 ஓட்டு வாங்கினார் தென்காசியில். பல்லர் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் 3,55,000 சில்லற ஓட்டு வாங்கினார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 நடந்த 2019 நடக்கும்போது 3,55,000, இப்போ 2024 வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. எந்த அடிப்படையில்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளும், பாஜகவுக்கு தாமரை சின்னத்துக்கு 2,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளும் அங்கே கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். 2019 சட்டமன்ற அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3,55,000 ஓட்டை விட இப்போ 1,50,000 ஓட்டு குறைவாக தான் வாங்கியிருக்கிறாரு. அப்போ இது அவருக்கு வந்து பின்னடைவு. இப்போ நாம் தமிழர் கட்சி 1,30,000 ஓட்டு வாங்கியிருக்கு, பாஜக தாமரை சின்னம் 2,00,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்கு. இதெல்லாம் தென்காசி மாவட்டத்தில் நடந்தது. இன்னும் ஒருபடி சொல்ல போனா 2016 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழர் கிருஷ்ணசாமி வந்து பார்த்தீங்கன்னா 64,578 ஓட்டு வாங்கினாரு. இது சட்டமன்ற தேர்தலில். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழர் கிருஷ்ணசாமி வாங்கிய ஓட்டு சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6,554 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அதே இடத்துல அந்த ஒட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு 22,418 ஓட்டு. அப்போ புதிய தமிழர் கிருஷ்ணசாமியோட நாம் தமிழர் கட்சி முந்தி போயிருக்கு. இவர் உருவாக்கிய அந்த பாசி சித்தாந்தம், அந்த பாசிச கருத்து, அந்த ஜாதிய போதை, அந்த ஆண்ட சாதி பெருமை, இதையெல்லாம் அறுவடை செய்யறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி தான், பாஜக தான். இவங்க தான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புதிய தமிழர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனும் டெபாசிட் இழந்து மண்ணை கவிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைத்துமே ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்த முறை. ஆக இந்த மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மக்கள்கிட்ட அம்பேத்கர் பேரை சொல்லி வேலை செய்யக்கூடிய முருகவரராஜனாக இருக்கட்டும், ஐந்தினிய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், மூவேந்திர புலிப்படை பாஸ்கராக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் இந்த கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் இந்த மக்களுக்கான தலைவன் இல்லை என்பதை அந்த மக்களிடத்தில் அம்பலப்படுத்தணும். இந்த மக்களை இந்த அளவுக்கு உதிரிகளாக மாற்றியது, இந்த அளவுக்கு அதிகார ஒரு ஆதிக்க சாதி போதையை ஏற்றியது புதிய தமிழர் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியன் தான் என்பதை நான் பேசுவதை விட அம்பேத்கர் பெயரை தாங்கியிருக்கக்கூடிய பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பேசி அந்த மக்களிடத்தில் இன்னமும் புதிய தமிழர் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியவனையும் அம்பலப்படுத்த வேண்டும், அந்த மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.